சரி, விளக்கம். கருப்பசாமி, மெட்ராஸ் சரியில்லை, உடல்நல பாதிப்பு, உடம்பு சரியில்லை, மெட்ராஸ்ல இருந்து சரியில்லை, கொஞ்சம் நடக்கிறது பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்திருக்கீங்க. மெட்ராஸ் உடம்பு சரியில்லை நடக்க யாரு மெட்ராஸா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலறிஞ கருப்பசாமி. எத்தனையோ வருமானம் வருது, என்னால சேமிச்சு வைக்க முடியல. அதனால கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் விரைய செலவு, இன்னைக்கு விரைய செலவு. என்னடா வாழ்க்கை, நாம இது வரைக்கும் பிறந்த பொறுப்புல இருந்து வெகர தெரிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இன்னும் கஷ்டதான் பட்டுட்டு இருக்கிறோம். என் ஆயுசு இப்படியே போயிருமா? எனக்குன்னு மனசுல ஒரு நிம்மதி இல்லை. பெத்த பிள்ளைங்களும் இன்னைக்கு பார்க்க மாட்டேங்க. இன்னைக்கு ஒரு அனாதையா நான் இருக்கிறேன். கருப்பா, உன்னை நம்பி வரேன், நீ எனக்கு ஒரு நல்ல வழியை கேட்டு, இல்லையா என் உசுரை எடுத்துடணும். அதான் நம்பி வரல, அதுதான் உண்மையா இல்லையா? உண்மை. இந்த ஒரு சூழ்நிலை நீ நினைச்சிட்டு இருக்கிற கருப்பசாமி. இன்னைக்கு உன் கட்டுவணையில, இன்னைக்கு உன் கட்டுவணையில இன்னைக்கு உன் மக்களுக்கும் உனக்கும் ஏகச்சனி. இன்னைக்கு கை கலப்பும் வந்திருக்கணும், வந்துடுது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்ட அவன் பூதர தலைவாசல நீ பூதாது, புரியுதா? இன்னொரு 6 மாசம் கிரக சூழ்நிலையும் சரியில்லை. யாரு வண்டியில் அடி போட்டது?